வணக்கம். சுக்ரா விக்ரமன் பேசுகிறேன். நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் நாள், அதாவது 30/4/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 11:02 குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த சூழ்நிலையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசி மட்டும் இல்லை, நீங்கள் மிதுன லக்கணமாக இருந்தாலும் இதை ஒரு 50% எடுத்துக்கங்க. உங்கள் ராசி போக உங்கள் லக்கணத்துக்கும் இது ஒரு 50% எடுத்து பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த பலன்கள் சமப்படுத்தி பார்த்துக்க முடியும். சிலருக்கு ராசிப்படி நல்லாயிருக்கு, லக்கணப்படி சுமாராக இருக்குது. அப்போ 2 ஆவரேஜ் ஆகி, குறிப்பாக இது விரயஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடமான கன்னியை 5ஆம் பார்வையாகும், 6ஆம் இடமான விருச்சிகத்தை 7ஆம் பார்வையாகும், 8ஆம் இடமான மகரத்தை 9ஆம் பார்வையாகும். இந்த பார்வைகள் சூழல் அனைத்தும் சுபம் கருதியே செலவு செய்ய வேண்டிய இருக்கும். குறிப்பாக வீடு, நிலம், வாகனம், நற்பெயர், அதாவது தன்னோட தொழிலுக்கு விளம்பரப்படுத்திக்கிறது, தன்னை பற்றி விளம்பரப்படுத்திக்கிறது, சில செலவுகள், சுப செலவுகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்ப்பு, சங்கடங்களுக்காக செலவுகள், அடுத்தவர்களுக்காக செலவுகள், அதே மாதிரி ஆரோக்கியம், வியாதிகளுக்காக செலவுகள். இது நமக்கே பண்ணுங்கிறது, நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்காவது வரலாம். இதெல்லாம் பண்ணுறபோது நமக்கு அந்த பிரயாணங்களினால் சிறு சிறு பாதிப்புகள் தவிர்க்கப்படும். குறிப்பாக சுபங்கரி நிறைய செலவுகள் செய்யுங்க. தெய்வ வழிபாடு கருதி செலவுகள் பண்ணுங்கள். ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை போன்ற சுப செலவுகள் பண்ணுங்கள். குடும்பத்தில் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் சற்று குறையும். குழந்தைகளுடைய கல்வி செலவு, வாகன செலவு, வீடு, நிலம், இது போன்ற மனை பழுதுபார்ப்பு போன்ற தவிர்க்க முடியாத சுப செலவுகள் எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். இந்த சூழ்நிலையில் நீங்கள் திருச்செந்தூர் சென்று ஏதாவது உங்களால் முடிந்த பரிகார வழிபாடுகள், பிராமணர்களுக்கு ஒரு வேஷ்டி தொண்டு கொடுக்கலாம், ஒரு சுப்பிரமணியருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு மாலை வாங்கி போடுங்க. இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு ஏதாவது பொங்கலாவது வாங்கி கொடுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு சிவாலயங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று ஏழை எளியோர்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த பிராமணர்களுக்கு மஞ்சள் வேஷ்டி, மஞ்சள் துண்டு, வெத்தலை வாக்கு ஒரு 21 ரூபா அல்லது ஒரு 102 ரூபா உங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ப பழம் எல்லாம் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா அந்த முருகப்பெருமானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு அதற்கேற்ற பூஜை பொருட்கள் ஏதாவது பரிகாரத்துக்காக கொடுக்கலாம். குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுக்கலாம், சுண்டக்கடலை மாலை போடலாம். இப்படி ஏதாவது ஒரு வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. கடைசிக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு திருநீர் பாக்கெட் கொடுக்கலாம், தீப எண்ணெய் கொடுக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்கள். சுபம் நோக்கி செலவு செய்கிற பட்சத்தில் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் நமக்கு குறையும். குறிப்பாக மங்களகரமான காரியங்களுக்கு செலவு பண்ணுங்கள். வரவுக்கு மேலே செலவுகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகளுடைய பாராட்டுகள் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது. தொழிலில் சற்று மன அமைதி கொஞ்சம் குறையும். குறிப்பாக அண்டை மாநிலங்கள், இப்போ கேரளா மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதாவது லாட்டரி சீட் நம்பி நிறைய செலவுகள் பண்ணுவாங்க. அதெல்லாம் அதாவது எதிர்பாராத லாபம் கருதி, ஒரு ஆசை கருதி நம்ம செலவு பண்ணுறது அது வேஸ்ட்டாக தான் இருக்குது. மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் அதெல்லாம் நல்லாயிருக்கு. குறிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு சுப செலவுகள் பண்ணணுன்னு இருக்குது. அப்போ நம்ம ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது, குறிப்பாக செவ்வாய், ராகு, இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குதுன்னா அதுக்காக போய் ஒரு பரிகாரம் பண்ணுங்கள். அந்த மாதிரி செலவுகள் வரும். குழந்தைகளுக்கு ஏதாவது திசந்திப்போ இல்லை நட்சத்திரங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் உங்கள் குடும்பத்திலேயே ஒரே குடும்பத்தில் 3 பேருக்கு ஒரே நட்சத்திரமாக இருக்கலாம். அந்த மாதிரி நட்சத்திர சாந்தி, இந்த மாதிரி சில வழிபாடுகள் பண்ணுற காலத்தில் நமக்கு அந்த வாகன வகை பிரச்சனைகள், சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள், சிறு சிறு விபத்துகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பயக்கிற அளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களோட ஜாதகப்படி திசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா எந்த பாதிப்பு வராதுங்கிற சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.